ஒரு முறை யமதர்மராஜா திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக யமலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு புறப்பட்டு வந்தார். திருமண வீட்டில் உள்ளவர்கள் அவரை தடபுடலாக வரவேற்க உள்ளே நுழைந்த அவர் அங்கிருந்து கதவு ஓரமாக நின்று கொண்டிருந்த ஒரு எலியை பார்த்து விட்டார். நீ இங்கேயே இருக்க என்று அதை பார்த்து ஆச்சரியமாக கேட்டுவிட்டு புன்சிரிப்புடன் மணமக்களை வாழ்த்து சென்று விட்டார். யமன் தன்னை பார்த்து நீ இங்கேயே இருக்க என்று கேட்டதால் எலிக்கு சற்று சந்தேகம் வந்துவிட்டது. கேட்டது வேற யாராக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அங்கே அப்படி ஒரு கேள்வியை கேட்டது யமன் அல்லவா என்று நினைத்த அந்த எலி, அப்படி என்றால் இந்நேரம் நாம் இறந்து போய் யமலோகத்தில் இருக்க வேண்டிய ஆளா என்று நினைத்து பயந்து போனது. அந்த மரண பயத்தில் அந்த திருமண வீட்டை விட்டு அழுது கொண்டு வெளியே வந்தது எலி. ஒன்று வீதியில் வருவது வானத்தில் பறந்து சென்ற கழுகு ஒன்று பார்த்து விட்டது. உடனே அது கீழே இறங்கி வந்து எலியை சந்தித்தது. ஏன் அழுது கொண்டே வருகிறாய், உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டது கழுகு. கவலைப்படாதே, என்னால் தான் உனக்கு சாவு என்று நினைத்து நான் இங்கு வந்தேன். உன் அழகையும் பார்த்ததும் என் எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன். நான் உன்னை இப்போது எதுவும் செய்ய போவதில்லை, தைரியமாக இரு. யமன் வருவதற்குள் உன்னை பாதுகாப்பாக பக்கத்தில் உள்ள மலை உச்சியில் இருக்கும் பாறைக்கு தூக்கி சென்று பத்திரமாக விட்டு விடுகிறேன். நீ பிழைத்துக்கொள் என்று எலியிடம் கூறியது அந்த கழுகு. எலியும் அதற்கு சம்மதிக்க அதனை தூக்கி கொண்டு போன கழுகு தன் சொன்னபடியே மலை உச்சியில் இருந்த பாறையில் உள்ள சிறிய பொந்தில் எலியை விட்டுவிட்டு மறுபடியும் திருமண வீட்டின் பக்கம் போனது. யமதர்மராஜாவும் திருமண விருந்து எல்லாம் முடித்து மீசையை முறுக்கி கொண்டே வெளியே வந்தார். கதவு ஓரம் தான் ஏற்கனவே பார்த்த எலியை தேடினார். எலி அங்கே இல்லாததால் எதையோ யோசித்தார். அப்போது எலி மலை உச்சிக்கு கொண்டு போய்விட்ட கழுகு யமன் அருகில் வந்தது. உங்களால் அந்த எலியை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த எலியை பத்திரமாக மலை உச்சிக்கு கொண்டு போய் விட்டுவிட்டேன். அதை கேட்ட யமன், அப்பாடா, நல்ல வேலையா, என் வேலையை சுலபமாக்கி விட்டாய் என்று பெருமூச்சு விட்டபடி சொன்னார். கழுகுக்கு ஒன்றும் புரியவில்லை. அதற்கான காரணத்தை கேட்டது. இன்று அந்த எலிக்கு பக்கத்தில் உள்ள மலை உச்சியில் பாறை மறைவில் இருக்கும் ஒரு பூனையால் மரணம் ஏற்படுவதாக இருந்தது. ஆனால் அந்த எலி இங்கே கதவு ஓரம் நிற்க நீ இங்கேயா இருக்க என கேட்டேன். உன் தயவால் அந்த கதை முடிந்திருக்கும். என் வேலையை சுலபமாக்கி உனக்கு மிக்க நன்றி எனக்கு கழுகியிடம் சொல்லிவிட்டு யமலோகம் நோக்கி சென்றார் யமன். இதே எலியின் கெட்ட நேரம். எலி தன்னுடைய கெட்ட நேரத்தால் உயிரை விட தன்னுடைய நல்ல நேரத்தால் ஒரு நத்தை உயிர் தப்பிய கதையை அடுத்ததாக பார்ப்போம். ஒரு பாழடைந்த பெரிய வீட்டில் நத்தை ஒன்று வசித்து வந்தது. எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழக்கூடிய நிலையில் அந்த வீடு இருந்தது. அதனால் அந்த பாழடைந்த வீட்டில் இருந்து வெளியேற முடிவு செய்தது. புறப்பட்டது. அந்த நத்தையால் மெல்ல ஊர்ந்து அந்த வீட்டின் அறையில் இருந்து வெளியேறவே ஒரு நாள் ஆனது. பிறகு வீட்டின் மைய பகுதிக்கு அது வர 2 நாட்கள் ஆனது. அடுத்த மாடிப்படி இறங்க 3 நாட்கள் ஆனது. அடுத்து தோட்டத்திற்கு வர 4 நாட்கள் தேவைப்பட்டது. தோட்டத்தை கடந்து தெருவுக்கு வர 5 நாட்கள் எடுத்துக்கொண்டது. இப்படி பல நாட்கள் ரிஸ்க் எடுத்து கடைசியில் அந்த நத்தை தெருவுக்கு வந்து அடுத்த நிமிடமே அது வரையில் வசித்து வந்த பாழடைந்த வீடு இடிந்து தரமட்டமானது. அப்பாடா, நேரத்தோடு கிளம்பினதானால தப்பித்தேன். கருத்து: நல்லதும் கெட்டதும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. எப்போது நல்லது வரும், எப்போது கெட்டது நிகழும் என்பதை யாராலும் எளிதில் கணிக்க முடியாது. அதே நேரம் நம் முன்னெச்சரிக்கையாக இருந்தால் சில கெட்ட நிகழ்வில் இருந்து தப்பித்து கொள்ள முடியும். கூடா நட்பு கேடாய் முடியும் என்பார்கள். சேரக்கூடாதவர்களிடம் சேர்ந்து கொண்டு நல்லது எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். ஆபத்து வரப்போகிறது என்பதை நாம் உள்ளுணர்வு அவ்வப்போது சொல்லும். அதை புரிந்து கொண்டு செயல்பட்டால் லாபத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். பல லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு இடம் வாங்க போகிறீர்கள் அல்லது ஒரு வீடு வாங்க போகிறீர்கள் என்றே வைத்துக் கொள்வோம். சந்தோஷமான அந்த தருணத்தில் நம் உள்ளுணர்வில் ஒருவித தயக்கம், பய உணர்வு, சந்தேகம் ஏற்படாமல் அந்த இடம் அல்லது வீட்டுக்கான ஆவணங்கள் முறையாக உரியவரிடம் கொடுத்து சரிபார்ப்பது நல்லது. இல்லையென்றால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ள நேரிடும். உங்கள் மனம்தான் உங்களின் முதல் சிறந்த நண்பன். அந்த மனதிடம் அடிக்கடி பேசுங்கள். எப்பேற்பட்ட பிரச்சனை வரப்போகிறது என்பது அந்த மனம் என்கிற நண்பன் மிக சரியாக சொல்லிவிடுவார்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போட்டு வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ மக்களே.